எந்த மாற்றமும் கிடையாதாம்மா, வழக்கம் போலயே தானாமா. 2026ல வழக்கம் போலதானுங்க. 2021ல என்ன வழக்கமோ 2031லயும் அதே வழக்கம் தானுங்க. டம்மிகளை நிப்பாட்டுவேன், டெபாசிட் கூட வாங்க மாட்டேன், ஓட்ட பிரிப்பேன், நோட்டை வாங்குவேன். எலெக்ஷன்னாலே நமக்கு கலெக்ஷன் தான். ஆட இந்த டம்மிக்கு தான் நான் செவிச்சிருவேன்னு வழக்கம் போல கூவு. ஆடா அந்த கருமை ஜெயிச்சா என்ன, ஜெயிக்காட்டி நமக்கு என்ன, நாம பேரத்தை பேசிக்கிட்டே தான் இருப்போம். ஆட இதுலயே ரொம்ப முக்கியமான விஷயத்த சொன்னா டே கத்தினி நீயே சொல்லி போடுறா, இல்லைன்னா இந்த கொள்ளையில போனவங்க எல்லாம் வந்து நான் ஏதோ 60 ஊரு பரப்புறேனாமா உன்னை பத்தி, இவனை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா சொல்றானாமா. ஆட இவன் மண்ணன கிறகமி பாதி தான் வந்திருக்குது. எனத்துக்கு இந்த கருமத்தி எல்லாம் பேசிட்டு நீ சொல்றா. இம்முறையும் 234 போட்டி, 17 இடம் பெண்களுக்கு, 117 இடம் ஆண்களுக்கு, அதிலே 134 இடங்கள் வெறும் இளைஞர்களுக்கு என்பதை எண்ணரும் தமிழ் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். 117 தனியா வந்துருச்சு, அதுக்குள்ள 134 வேற. இளைஞர்களுக்குத்தான் வாய்ப்பு தருவேன். எந்த இளைஞர்களை சொல்றான்? இந்த விஸ்வகர்மாக்குள்ள வருவாங்களே அவியலை சொல்றாங்களா? ஏன் இது கிறக்கு பிடிச்ச நாய்க்கு படிக்கிறது தான் பிடிக்காதாச்சே. அவன்ற பிள்ளையத்தான் ஸ்கூலுக்கே அனுப்பலையாவன். அந்த பையனுக்கு 2 வயசு இருக்கும்போது அவனுக்கு நான் ஸ்கூலுக்கு அனுப்பல பார்த்தியா அப்படின்னு சொல்லி கொள்ள காசு அடிச்சுக்கிட்டான். ஆனா ஸ்கூலுக்கு போற வயசு வந்தது பொடனிலேயே தட்டி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துருச்சு அவங்க பொன் சாதி. படிக்க வைக்க கூடாது, நம்ம கிட்ட மட்டும் நல்லா ஒய்யாரமே பேசுவான். படிக்க வைக்க கூடாது, மாடு மேய்க்க வாங்கோ, அமெரிக்காவுக்கு பானை அனுப்பலாம், அமெரிக்காவுக்கு விதை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லுவான். சரி, எந்த இளைஞர்களை நீ அரசியலுக்கு கேண்டிடேட்டா நிறுத்த போற? இந்த மாடு மேய்க்கிறவங்களையா இல்லை இந்த பானை செய்யறவங்களையா? ஆரை நிறுத்த போற தம்பி? ஏன்னா நம்ம பசங்கள்லாம் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டாங்க. சொன்னா இவன் நம்ப மாட்டான். அந்த திருப்பூர் பக்கம் போய் பாரு, என் வட மாநில சகோதரன் தான் வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். அவன் படிக்காம வந்திருக்கிறான், பாவம்ல வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். அவன் குடும்ப குட்டி அவனும் பார்க்கணும்ல. ஆட நம்ம பசங்க தான் பூரா வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. இந்த கூலி வேலைக்கெல்லாம் கிடையாது, அல்ல காலர் ஜாபு. அப்புறம் இந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, பேங்க் அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட்டை எடுத்து லிஸ்ட் பாரு, ஆரெல்லாம் உனக்கு அமௌண்ட் அனுப்பியிருக்காங்கன்னு. இப்ப இல்லடா சின்ன பையா, இப்ப இல்ல, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியே இந்த அதர்மம்னு சேனல் வர்றதுக்கு முன்னாடி பணமா வந்து கொட்டிக்கிட்டு இருந்தது இல்ல. இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் உங்களை போட்டு உதன்னு ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி பணமா கொட்டிக்கிட்டு இருந்தது இல்ல. ஆடாத நின்று போச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாலதி கிட்ட போன போட்டு கதறன்னு கதர்னிய. தங்கச்சி நான் என்ன பாவம் பண்ண சொல்லுங்க தங்கச்சி, என்ன பாவம் பண்ண? அந்த யூடியூப் ரூட்டர்ஸ் மைனருக்கும் இந்த அகர மனோஜுக்கும் நான் என்ன பண்ணேன்? ஏன் என்னை போட்டு செகனிலேயே சாத்துறவ, காசு வர மாட்டேன் தங்கச்சி அப்படின்னு புலம்பனான்ல. அதுக்கப்புறம் தான் பணமே வர்றது கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்த பணமெல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு போன பசங்க தான் பணம் அனுப்பியிருக்காங்க. அட 136 ஆறுன்னு சொல்லி 134 ஆறுன்னு சொல்லிடு. ஏன்னா அதுலயும் 67 பிள்ளைங்க 67 பசங்க வராங்க. டாக்டர் முருகனா ஊசி போட்டு விளையாடலாம், அப்ப நீ டாக்டரை நிறுத்த மாட்ட. ஏன்னா விளையாடுறதுக்கே அவனுக்கு நேரம் பத்தாது. ஆடு மாடு மேய்ப்பது அரசு பணி, அதையிலையும் நிறுத்த மாட்டேன். இருந்தாலும் நான் எவ்வளவு கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 134 இளைஞர்கள் எப்படி யாருன்னு எனக்கு கணக்கே வரல. எந்த ஃபீல்டுல இருந்து சூஸ் பண்ணுவான்? ஏன்னா 134 இளைஞர்களும் கெட்ட வார்த்தையை கண்டிப்பாக பட்டைய கிளப்பி பேசியிருப்பாங்க. அண்ணனுக்கும் சாட்டைக்குமே டஃப் கொடுக்குற அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசுவாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த 134 இளைஞர்களுக்கும் ஒரு அறிவுரையை புன்னகையோட கொடுக்குது. ஆனாலும் ஒரு ஐடியாவும் எக்ஸ்ட்ரா கொடுக்குது. அந்த அறிவுரை என்னன்னா, டெபாசிட் வாங்குற ஐடியா கூட அவனுக்கு இல்லை. அவனே தான் சொன்னான், நான் 3 தேர்தலுக்கு முன்னாடி இப்படி தோத்தேன், 2 தேர்தலுக்கு முன்னாடி இப்படி தோர்த்தேன், போன இப்போ தேர்தலில் அப்படி தோர்த்தேன், வரப்போகிற தேர்தலில் எப்படி வேணாலும் தோப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். டெபாசிட் கூட கிடைக்காது, ப்ளஸ் இன்வெஸ்ட் பண்ண படத்துக்கு திருப்ப கூட கிடைக்காது. அம்மஞ்சலிக்கு தேராது. அதனால தான் தெளிவாக சொல்லுதேன், தப்பிச்சு ஓடிடுங்க. நீ என்னத்தை சொன்னாலும் நான் முட்டிக்கிட்டு தான் ஜாவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். அந்த 134 சீட்டு வேணும்ல, அதுக்கு ஒரு ஐடியா தரேன். அவன் எப்படி சூஸ் பண்ணுவான்னு தெரியுமா கேண்டிடேட்டை?
அடுத்த முறை வலசரவாக்கத்துக்கு போறப்ப யாருக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு வேணுமோ அவங்கள தலைகீழா போய் நில்லுங்க. அப்புறம் இவன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம ஏதாவது வாந்தி எடுப்பான். அதுக்கு போலீஸ் வந்து என்னன்னு கேக்கு. கோர்ட்டு சில நேரங்கள்ல உளவுக்கு போடுன்னு சொல்லும். உடனே வேப்ப மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்து வேப்பங்காய ஒரு 5-6 அண்ணத்தை எடுத்து பச்சையா கரன்னு அரைச்சி வயிற்றுக்குள்ள விட்டு அண்ணே அண்ணே அண்ணேன்னு கதறணும். ரொம்ப முக்கியமா நீ கதறும் போது கீழே உன்னோட ஃப்ரெண்டை நிற்க சொல்லி அதை வீடியோ எடுக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம் அது கேண்டிட் வீடியோவா இருக்கணும். கேமரா பாத்துறாத தம்பி அப்புறம் நடிச்சது தெரிஞ்சு போயிடும். உனக்கு அதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டானா வித்யா வீரப்பன் கிட்ட ஐடியாஸ் கேட்டுக்கோ. சொல்றத நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் வித்யா வீரப்பன் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் நடத்த போறாங்க. அது ஆன்லைன் கோச்சிங்கா ஆஃப்லைன் கோச்சிங்கான்னு எனக்கு சொல்ல தெரியல. நாத்தாக்காவில் எம்எல்ஏ சீட் பெறுவது எப்படி? ஒரே வாரத்தில் கற்றுத்தரப்படும். எங்க அழுகணும், எங்க குதிக்கணும், எங்க உருளணும், எங்க குரங்கு மாதிரி தாவணும், எங்க எந்த டைலாக் பேசணும், கேமரா எங்கெல்லாம் வச்சு ஷூட் பண்ணிக்கணும், லைட்டிங் மிஸ் ஆகாம இருக்கணும். யாரை பார்த்தாலும் தமிழர்களையே பார்த்தாலும் உனக்கு எதிராக பேசுறவங்க எல்லாத்தையும் தெலுங்கின்னு திட்டிக்கிட்டே இருக்கணும். ஆனா அண்ணிய பார்த்தா மட்டும் தமிழ் தாயே தமிழ் தெய்வமே அப்படின்னு சொல்லணும். எங்கள் தமிழ் அன்னையே நீ வாழ்கவே புறப்படன்னு பாடணும். இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா 134 பேர்த்துக்கு சீட்டு கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பையன் சீட்டு ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அந்த தம்பி பேசினது எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தலை சுத்தி போயிடுவீங்க. இனி பிரபாகரனே வந்து சீமானை நான் சந்திக்கவில்லை என்று சொன்னால் நீ பிரபாகரனே அல்ல, இவர்தான் அண்ணன். எனக்கு நீ முக்கியம் இல்ல, இவர்தான் முக்கியம். தெய்வமே தெய்வமே அப்படின்னு ஏற்கனவே ஒரு பையன் கூவி ஒரு சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இனி 133 சீட்டு தான் இருக்கிறது. ஐ திங்க் கோயம்புத்தூர் கார்த்திகா ஒரு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோவை ஏர்போர்ட்ல பிரபாகரனுடைய அண்ணன் பையனை அவன் அது அப்படின்னு சொன்னப்போ அண்ணன் அதை சொல்லல, புழக்கத்தில் இருக்கிற வார்த்தையை தான் சொன்னாருன்னு முட்டு கொடுத்தவங்க தான் நம்ம கார்த்திகாக்கா. இதுக்கும் பக்கத்துலயே நின்னுதான் கேக்குறாங்க. அப்படி ஒண்ணு ஓகேண்ணே, எங்க அண்ணன் தேங்காய் பண்ணு வாங்குற பையனெல்லாம் சொல்லலீங்க. அது நார்மலா புழக்கத்தில் இருக்க வார்த்தையை தான் சொன்னாரு. அதுக்கு எதுக்கு பீப் போட்டீங்க அப்படின்னால நம்ம மேல கம்ப்ளைண்ட்டுக்கு வந்தாங்க. இந்த நார்மலான இட்லிக்கு பீஃப் எதுக்கு போட்டீங்கன்னு நம்ம கிட்ட சண்டைக்கு வந்த ஆள் தான் கோயம்புத்தூர்ல ஒரு கேண்டிடேட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ 132 தான் பேலன்ஸ் இருக்குது. இளைஞர்களே உடனடியாக திரளுங்கள். மறந்துடாதீங்க, சீட்டு வாங்குறது எப்படின்னு தெரியும்ல. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் வந்து நீ அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் செய்யறேன்னு சொன்ன, இப்ப வரையும் செய்யல அப்படின்னு தூக்கி உள்ள வச்சிருச்சுன்னு வைங்களேன். புறப்படு போர்க்களம் நோக்கி புறப்படு, மண்சோர் சாப்பிடு, ஆணி செருப்பு போட்டு நட, முள்படுக்கையில நீ படுத்து ரோட் ரோலரை கூட மேலே ஏத்தி இறக்கிக்கோ, தீச்சட்டியை ஏந்தி பூமிதி, அன்னம் வாழ்கன்னு. தெய்வத்தை மனிதன் தண்டிப்பதா ஃபேமஸான ஒரு கோட் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்க. நீதியை நீதி வெல்வதா, நியாயத்தை நியாயம் தோற்கடிப்பதா, விரும்பித்தான வந்து உறவு வச்சுக்கிட்டா விரும்புவது ஒரு குற்றமா? நாட்டில் யாராவது விரும்புவது ஒரு குற்றமா? அண்ணன் பாலியல் குற்றவாளி இல்லைன்னு நீ பேசியே ஆகணும். இதுல யாரு சூப்பர் டூப்பரா பண்றாங்களோ அவங்க தான் நாத்தாக்காவினுடைய தலை சிறந்த வேட்பாளர். அந்த வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் தமிழ்நாடு மக்களே நீங்க தமிழர்களா இருக்கணும். மனசுல வச்சுக்கோங்க, நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா நடந்துச்சுன்னா அண்ணன் சிஎம்ஆயிருவாரு. அப்பாலிக்கா அண்ணன் கப்பல்ல 4 பேரை அனுப்பி இலங்கையை பிடிச்சி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருவாரு. ஒன்னும் பயந்துக்காதீங்க. அண்ணன் வந்துட்டா மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் அரசு அதிகாரி. இந்த IAS IPS டாக்டர் இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாம் வேணா வயல் வேலையை போய் பார்த்துக்கோங்க. அரசாங்கத்துல உங்களுக்கு எல்லாமே எந்த வேலையும் இல்லை. ஏன்னா 2026 அண்ணனுடைய ஆண்டு. இப்ப அண்ணன் வாடகைக்கு இருக்கிற பில்டிங்க கூட அண்ணன் எலெக்ஷன் முடிஞ்சாக கண்டிப்பா சொந்தமா வாங்கிடுவாரு. ஏன்னா எலெக்ஷன்னாலே சீமானுக்கு கலெக்ஷன் தான். ஃபைனலாக உங்களுக்கு தான் கட்டுத்தொகை கூட கிடைக்காம போகும். கட்டுத்தீனிக்கு கட்டுக்கட்டா கிடைக்கும். அது என்னமோ அவர் ராசி எப்படி யோசிப்பாரு. கடந்த 16 வருஷத்துல 30 லட்சம் தற்கொலைகளை அவனால உருவாக்க முடியுது அப்படின்னா சம்பாதிக்காம என்ன பண்ணுவான்? புன்னகையோட சம்பாதிச்சுட்டு போட்டு விடுங்க.
விட்டுருவான் புன்னகையோட சமாளிச்சுட்டு போட்டோம். நம்ம எப்பவும் புன்னகையோடையே எல்லாத்தையும் எதிர்கொள்வோம். நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.